ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்பவரே இயேசுவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக மரித்த உயிரோடு எழுந்து இன்றைக்கும் ஜீவிக்கிற இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்முடைய இரத்தத்தால் எங்களை கழுவும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நல்லவரே இயேசுதேவா, நன்மை நான் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால், உம்முடைய பரிசுத்தமாம் வீட்டின் நன்மையால் திருப்தியாக்கியே நிதம் நடத்தினீரே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மை நான் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட, தடுமாறும் வேளையிலும் சித்தம் செய்திட பாதை காட்டினீரே. என்றும் ஸ்தோத்திரம் தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மை நான் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை, இதுவரையும் நடத்தி வந்த உமது நன்மையை இன்றும் மறவேனே. நன்றி இயேசுவே. தேவா, உம்மை நான் என்றும் துதிப்பேன். நல்லவரே இயேசுதேவா, நன்மை நான் முடிசூட்டி கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். கிருபைகளை பொழிந்திடுவீர், என்றென்றுமாய் நடத்திடுவீர். மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Matthew 7:7. Ask and it shall be given unto you. In another translation it says, ask and keep on asking. கேளுங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். அதாவது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும். ஏன் நாம் தேவனிடத்தில் கேட்க வேண்டும்? what do you mean by that? நாம் கேட்கிறது, கேளுங்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய ஜெபத்தை, நாம் தேவனிடத்தில் ஏறெடுக்கும் ஜெபத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் when we pray, it shows that we are depending on God. அப்படி நம்ம ஜெபிக்கலை அப்படின்னா, இந்த காரியத்தை நானே பார்த்துக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய உதவி தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் whenever you reject prayer. எனக்கு ஜெபம் வேண்டாம், தேவனுடைய உதவி வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் தான், உதவி வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். எனக்கு தேவனுடைய உதவி வேண்டும், ஐ நீட் காட்ஸ் ஹெல்ப் டுடே இன் திஸ் மேட்டர், இன் எவ்ரி மேட்டர் ஐ நீட் த ஹெல்ப் ஆஃப் காட், ஐ வாண்ட் டு டிபெண்ட் ஆன் காட். தோஸ் பீப்புள் வில் ஷூர்லி லிஃப்ட் த ப்ரேயர்ஸ் டு காட். யோவான் 15:7 யாருடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுப்பார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிலும்
என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். John 15:7 says, If ye abide in me and my words abide in you, then ye shall ask what you want and it shall be done unto you. நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி இயேசு சொன்னார். அப்போ கர்த்தரிடத்திலே ஜெபிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். அவர் சொன்ன கட்டளைகள், பிரமாணங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆண்டவருடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே வார்த்தையை நம்முடைய இருதயத்திலே வைத்து அந்த வார்த்தையிலே நம்ம பிரியமாக இருந்து வாசித்து ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, நாம் அப்படி கை கொண்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். அப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் படிக்கும் பொழுது என்ன ஆகும் என்றால், யுவர் இன்வர்ட் ஐஸ் வில் பி ஓப்பன் and you will be asking what is God's will for you. கர்த்தருடைய புஸ்தகத்திலே நம்ம தேடி வாசிக்க கர்த்தருடைய சத்தியத்தை நாம் வேத வசன சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தின்படி நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபங்களுக்கு நிச்சயமாகவே பதில் கிடைக்கும். யாக்கோபு 1:5, ஜேம்ஸ் 1:5, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். If any of you lack wisdom, let him ask of God, which giveth to every man liberally and upbraideth not. To him it shall be given. ஆண்டவர் அவர் கிட்டக்கு வரும்பொழுது அவர், நீ இதெல்லாம் என்கிட்ட கேட்குறியே, உனக்கு இது தெரியலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடிந்து கொள்ள மாட்டார். நம்முடைய அது வாட் எவர் மேட்டர் இட் மே பி ரிகார்டிங் அவர் ஸ்டடீஸ், ஆர் இட் மே பி ரிகார்டிங் அவர் லைஃப், or it may be regarding our future, whatever it is. If you come to the Lord and say, Lord, here I am falling short of this, இந்த இடத்துல எனக்கு குறைவு இருக்கு ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ள மாட்டார். அவர் நமக்கு ஞானத்தை தருவார். அதனால் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய காரியங்களை நாம் கேட்போம். சாலமோனிடத்திலே சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலி செலுத்தும் பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு என்ன வேணும் கேள் என்று சொல்லும் பொழுது அவர் கேட்டது ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் சொல்லும்போது அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்தார். கேளாத ஐஸ்வர்யத்தையும் தீர்க்க ஆயுசையும் கூட ஆண்டவர் கொடுத்தார். ரிச்சஸ் கொடுத்தார், எல்லாமே கொடுத்தார். அது போல் நம்முடைய ஆண்டவர் நமக்கு என்ன நன்மையோ அதை நிச்சயமாக தருவார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்க முடியாதபடி ஆண்டவரே சுயத்தை சார்ந்து நாங்கள் வாழாமல் எப்பொழுதும் ஆண்டவரே உம்மை சார்ந்து help us to have a relationship with you through prayers, Lord Jesus. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று உன்னத பாட்டிலே நாங்கள் வாசிக்கிறோம். சிகரங்களில் தங்குகிற என் புறாவே, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொல்லுகிற ஆத்மநேசரின் குரலை ஒவ்வொருவரும் கேட்கும்படி செய்யும் ஆண்டவரே. உம்மிடத்தில் ஜெபித்து ஆண்டவரே ஜெயமான வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார். நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹாவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.